நீங்கள் சேது படம் முடிக்கிறீங்க, உங்கள் குரு பாலு மகேந்திரா கிட்ட காமிக்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? அவர் பார்த்துட்டு அப்போ யூனிட் எல்லாமே வெளியே இருந்தாங்க. வெளியே இருந்ததுனால சபைக்காக நல்ல வேலைடா, நான் பார்க்காம ஒரு வேலை இறந்து போயிருப்போம் என்னமோ அப்படின்னு சொன்னார். எல்லாரும் இப்படி சொல்லிட்டாரு, ஏன் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தனியாக ஆஃபீஸை கூப்பிட்டாரு. முதல் வார்த்தையே, பாலா ஏன்டா உனக்கு இப்படி ஒரு குரூர புத்தி? பாவம் படிக்கிற ஒரு பிராமண பொண்ணு, ஒரு இன்னசென்ட் கேர்ளு, அவளை அதே காலேஜுக்குள்ளே ஒரு ரவுடி பையில வச்சுட்டு அந்த ரவுடி பை மூலமாக அந்த பொண்ணை லவ் பண்ண, மிரட்டி லவ் பண்ண வச்சு, அப்புறம் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் அவன் ஏதோ ஒன்று ஆகி அந்த பொண்ணோட வாழ்க்கையை இருந்துச்சா. அவள் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு முறைப்பையும் ஒருத்தர் இருக்கேன். அப்படி ஒன்று இருக்கிற போது அதை வாழ வைக்கிறது தானடா சரி. இப்போ அவனும் தான் வாழ்க்கையும் கெடுத்து, அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்து, அந்த இன்னொருத்தனோட வாழ்க்கையும் கெடுத்து, கடைசியாக திரும்ப பைத்தியக்காரனாவே கொண்டு போய் சேர்க்குறியே. எப்படி இவனுக்கு இப்படியெல்லாம் குரூரமாக சிந்திக்க வருது? அந்த பெண் கதாபாத்திரம் ஹீரோயின் நீ பெத்த புள்ள, நீயே கழுத்து நெரிச்சு ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஸாக பேசினார். நான் என்ன பதில் சொல்லணும்? நான் உங்கள் அளவுக்கு மென்மையானவன் இல்லை. எனக்கு இப்படி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சது தானே நான் பண்ண முடியும். உங்களை மாதிரியே நான் பண்ணிட்டேன்னா, உங்களை மாதிரியே பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே, நான் எதுக்கு அப்படின்னு ஒன்று. அதுக்கு அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. நிறைய பேர் ஆக்சுவலி அது சொல்லியிருக்காங்க. பாலா படம் அவர் ஏன் இப்படி எடுத்துகிட்டு போகிறார் படத்தை, கொஞ்சம் குரூரமாக இருக்கு. நீங்கள் சொன்ன அதே வார்த்தை தான். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது சம்பவங்கள் இல்லை ஏதாவது நினைவுகள் நீங்கள் உங்களுக்கு இதனால தான் என் படங்களை நான் இப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கா? சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தது, சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தது, என்னமோ என் கண்ணில் தவறுகள் மட்டும்தான் தென்படுது. அதை கேட்கணும்னு தோணுது. உடம்புலையும் சக்தி இல்லை, சட்டமாக அனுபவிக்காது. உலகத்தில் நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த தவறுகள் மட்டும் தெரியுதுன்னு சொல்கிறீங்க. அந்த நல்லதுகள் நடக்கிறது உங்களுக்கு தெரியறது இல்லையா? அது பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்குது, கேட்குறதுக்கு கண்கலங்கிற மாதிரி இருக்குது. கேட்டாலோ பார்த்தாலோ கண்கிற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு சில சமயங்களில் அழக்கூட செஞ்சிடுறேன். ஆனால் இதை பார்த்து நம்ம அழுதுட்டு போனோம்னா அது நியாயமே இல்லையே. ஒரு குரூரத்தை பார்த்து அழுதுட்டு போனோம்னா நியாயமே இல்லையே. நம்மளால் ஆனதை ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? நம்மக்கிட்ட ஒரு மீடியா இருக்குது, அந்த மீடியா மூலமாக ஏதாவது ஒன்று செய்யணும்ல, அதான கடமை அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ.